டுட்டோரியல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிட்காயின் அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். பிட்காயின் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்து அது என்ன ரீசன், இனி வந்து எந்த ஏரியாவில் வந்து பிட்காயின் அக்குமுலேட் பண்ணலாம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற காமனான டவுட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிட்காயின் வந்து கிராஷ் ஆகும்னு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் தான், எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஸோ அது எப்போ நடக்கும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேபி நேற்று தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16th ஜூலை 16ஆம் தேதி 9000 சப்போர்ட் அரௌண்ட் 9000 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா பாருங்க, ஒரு டைம், 2 டைம், 3 டைம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 டைம் வந்து அந்த 9000 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்லேயே இருந்து. ஸோ அது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இவ்வளோ நாளாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்து இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ இனிமேல் வந்து பிட்காயின் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அப்பாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்பானா கூட அந்த 9000 லெவல் வரைக்கும் போகுமே தவிர அதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணி சடனாலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணனால கண்டிப்பாக வந்து டவுன் ஆகி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரியா, அப்படியே போனால் கூட ஒரு சைடு வேலையோ ஆர் கரெக்ஷன் எடுத்து ஒரு அரௌண்ட் $9000 வரையோ போய்கிட்டு திரும்ப வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். சரியா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி பிட்காயின் எதனால் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீசன் என்னென்னா டெக்னிக்கலாக வந்து பிட்காயின் வீக் தான். முன்னாடியே வந்து நம்ம தெரிஞ்சது தான், டெக்னிக்கலாக பிட்காயின் வந்து எப்போ டவுன் ஆகும்னு தான் இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பிரேக் அவுட்டும் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை ரீசன். அடுத்து என்ன மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா இந்த பேக் லான்ச்சை வச்சு தான் பிட்காயின் ப்ரைஸே வந்து பெரிய லெவலில் வந்து மூவ் பண்ணாங்க. சரியா, இந்த பேக்ட் நியூஸ் லாஸ்ட் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, 2018 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பேக் டு ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ண போகிறதா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா டிலே ஆகி ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் வரைக்கும் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிலே பண்ண கேப்பில் என்ன நடந்தது அப்படின்னா பிட்காயின் அப்பாச்சு அந்த பேக் நியூஸை வச்சு. ஆனால் என்ன நடந்துன்னா இதில் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர், அதாவது பேக் டு எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் ஆல்மோஸ்ட் மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாச்சு. நாட் ஒன்லி ஃபியூச்சர், ஆப்ஷன் ட்ரேடிங் கூட கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து அட்வான்ஸாக எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் போனனால பேக்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வால்யூம் க்ரோ ஆகலை, பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து போகலை. இருந்தாலும் வந்து பேக்ட் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்ல நிலைமைக்கு கூட போகலாம். ஆனால் கரண்டாக வந்து பேக்ட் எக்ஸ்சேஞ்சோட வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப லோ. இந்த ரீசனும் ஒரு காரணம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா சிஎம்இ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பீரி டேட் வந்து 27ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் நாளை கழிச்சு. ஓகேவா, ஸோ அந்த 27ஆம் தேதி சிஎம்இயோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் வந்து எக்ஸ்பீரி ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் ஃபைனலாக ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டார் நேற்று. இந்த ட்வீட் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் கொலாப்ஸ் ஆச்சு, பிட்காயினும் கொலாப்ஸ் ஆச்சு. இதுவும் ஒரு ரீசன். அதாவது யூஎஸ்டிக்கு பாசிட்டிவாக நியூஸ் போட்டார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பெயர் அப்படி இருக்குன்னா பிடிசி யூஎஸ்டி பெயர். சரியா, ஸோ வந்து பிடிசி யூஎஸ்டி பாசிட்டிவாக நியூஸ் போட்டனால என்ன ஆச்சுன்னா பிடிசி வந்து டவுன் ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஆக மொத்தம் இந்த எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்தனால பிட்காயின் வந்து டவுன் ஆச்சு. சரியா, டவுன் ஆனதுக்கு இதுதான் ரீசன். இந்த 3 ரீசன் தான் மேஜர் ரீசன். இனி வந்து அக்குமுலேட் பண்ணுறது எந்த ஏரியாவில் அக்குமுலேட் பண்ணலாம், இதான் வந்து எல்லாருக்கும் டவுட். பிட்காயின் வாங்கலாமா டவுன் ஆகிட்டு. ஸோ எல்லாருமே இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வாங்குறதுக்கு பெர்ஃபெக்டான ஏரியா அப்படின்னா இருங்க வீக்லி சார்ட் வச்சு பார்ப்போம். ஓகே, பெர்ஃபெக்டான ஏரியானா இந்த ஏரியா இதான் வந்து அடுத்து வரை இப்போ இங்கே இருக்கிற மேஜர் சப்போர்ட். சரியா, ஏற்கனவே இருந்த அந்த 9000 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ இனி என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி வரும், 7500. ஓகேவா, இது வந்து பிட்காயின் வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் எது அப்படின்னா இந்த ஏரியா 6000 to 6500. இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட் பிட்காயின் வாங்குறதுக்கான ஏரியா. ஆனால் அங்கே வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து 1 month 2 month கூட எடுக்கலாம். சரியா, ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டவுன் ஆகும். ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு நல்ல ஏரியா. 7500 கொஞ்சம் வாங்கலாம், அதே மாதிரி 6 to 6500 கொஞ்சம் வாங்கலாம். இதான் வந்து பெஸ்ட் பிளேஸ். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப். அதே மாதிரி அல்ட் காயின் வாங்கலாமா இந்த நேரம் அப்படின்னா அல்ட் காயின் பெருசாக டவுன் ஆகிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா வந்து அல்ட் காயின் வாங்கலான்னு வெயிட் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து ஒரு பம்ப் ஆச்சு. அந்த பம்புக்கு பிறகு இப்போ ஒரு பெரிய டம்ப் ஆயிருக்கு.
ஸோ இந்த டைம் அக்குமுலேட் பண்ணி வைக்கிறது, அதாவது ஹோல்டு பண்ணுறவங்க அக்குமுலேட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ட்ரேடிங்க்கு வந்து செட் ஆகாது. ஹோல்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது 1 to 3 மந்த் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம் வாங்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து கடைசி ஒரு 2 or 3 மந்த் நல்லா மூவ் இருக்கும். முக்கியமாக வந்து கடைசி 2 மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த மாதம் வந்து காமனாகவே வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கடைசி 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஓகேவா? அமௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக பிரித்து ஒரு 3-4 பார்ட்டாக பிரித்து அல்ட் காயின் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிட்காயினும் அதே மாதிரி தான். பிட்காயின் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 8000 கீழே போகட்டும். இப்போ எவ்வளோ இருக்குன்னா $8500 இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து இன்னும் சரியான பெர்ஃபெக்டான ஏரியா கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் பெர்ஃபெக்டான ஏரியானா 7500 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து 6 to 6500 இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த ஏரியா கிடைச்சா மட்டும் பிட்காயின் வாங்குங்க. இப்போ உள்ள கண்டிஷனுக்கு அல்ட் காயின் தான் வந்து ரொம்ப பாட்டம்ஸில் கிடக்கு. ஸோ நல்ல அல்ட் காயின்ஸ் மட்டும் பார்த்து பிக் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.